இது கின்னி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. காசாவிற்கு சிவப்பு கோட்டை வரையுங்கள். நெதர்லாந்தில் ஹேக் 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய அதிவேக மக்கள் போராட்டம். நெதர்லாந்தில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராட்டமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹேக் நகரில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் சுமார் 100,000 பேர் பங்கேற்றனர். காசாவிற்கு செங்கட்டையை வரையுங்கள் என்ற போராட்ட ஸ்லோகனுடன் இஸ்ரேலுடனான அரசியல் மற்றும் இராணுவ உறவுகளை துண்டிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பாலஸ்தீனக் கொடிகளை ஏந்திய மக்கள், அணை தெரியாத கொலைகள், இங்கே சிவப்பு கோட்டை வரையுங்கள் என்ற பதாகைகளை ஏந்தி, சேவ் த சில்ட்ரன் போன்ற மனித நேயம் சார்ந்த அமைப்புகளைச் சேர்ந்த பேச்சாளர்கள் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளையும் மனித உரிமை மீறல்களையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அரசாங்கம் என்று சாடினர். 70 வயதான ஒரு முதியவர், இது என் முதல் போராட்டம், ஆனால் இது மிகவும் முக்கியமானது என உருக்கமாக பேசினார். சமீபத்திய கருத்துக் கணிப்பில் இஸ்ரேலை ஆதரிக்கும் மக்களின் எண்ணிக்கை 30% இலிருந்து 15% ஆக குறைந்துள்ளது. அதேபோல் 60% மக்களும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அம்ஸ்டர்டாமின் மேயர் வெளியிட்ட கண்டனத்துக்கு இஸ்ரேலின் தூதுவர் மாறல் தோல்வி என விமர்சித்ததை பலர், பெரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் ஒரு அரசாங்கத்திற்கு கண்டனம் கூறும் உரிமை இல்லை என கடுமையாக கண்டித்தனர். இவை அனைத்தும் உணர்ச்சிபூர்வமான தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் இஸ்ரேலுடனான இராணுவ மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடரும் நிலையில் உள்ளன. இதனை பொறுத்து எக்கோயிங் ஹிஸ்டரி எனும் புத்தகத்தின் ஆசிரியர் சினான் கயா, நெதர்லாந்தின் பழைய குடியேற்ற மனப்பான்மையும் ஹொலோகாஸ்ட் கால வரலாற்று பாவமும் இன்றைய அரசு நிலைப்பாட்டுக்கு பின்னணி என விமர்சிக்கிறார். இதே நேரம் இஸ்ரேலிலும் தெற்கு நகரமான ஸ்தெரோட்டில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போருக்கு முடிவு காண வேண்டும் என கேட்டனர். இஸ்ரேலியர் மற்றும் பாலஸ்தீனர்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கோஷங்களுடன் போராட்டக்காரர்கள் 5க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவற்றின் ஒட்டுமொத்த கருத்து இது போதும், இப்போது செயல்படும் நேரம். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.